கழுத்தை வந்து என்னென்னா அந்த கழுத்தை வந்து நெட்டி முடிக்கும்போது நீங்கள் முதல் விஷயம் என்னென்னா கழுத்தை தடவி பார்த்துங்க. எதுக்காக பார்த்துங்க நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை கழுத்து உண்மையாகவே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கழுத்தை கையை வைக்கும்போது அவங்களே ஆண்டுருவாங்க, இல்லை கையை வைக்க விட மாட்டாங்க, இல்லை கழுத்தை திருப்பி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருக்குதான்றத அவங்க கேட்டுன்னு இருக்கக்கூடாது. போயிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் தொடுறேன், ஒவ்வொரு இடங்களாக தொட்டுக்கிறேன். இந்த இடங்களில் அப்போ தொட்டுக்குனா மட்டும்தான் உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். பேசிக்கிட்டே கேட்டுன்னா அப்போ வந்து நம்ம நாலேஜ் இல்லைன்னு நினச்சிக்குவோம். அப்போது தொட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி நெட்டி நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா கழுத்து பகுதி ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் கழுத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கேருந்தே முறிப்பாங்க. அது பண்ணக்கூடாது. கொண்டு வந்து தான் தட்டணும். தட்டுற அளவு என்னன்னா இப்போது கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு அளவு வந்து என்னன்னா அரைக்கு மேலே போகக்கூடாது. கழுத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நம்மளோட அளவு வந்து என்னன்னா அதோட நின்றுடும். போட்டு ஃபுல் திருப்தி ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கொண்டு வரணும். நீங்கள் பாருங்க, அதுக்கப்புறம் தான் போகணும். சில பேருக்கு கழுத்து வந்து இறுகி நின்றுட்டு இருக்கோம், அவங்களுக்கு பண்ணாதீங்க, விட்டுருங்க. இதான் தயவு செய்து தொடாதீங்க, விட்டுருங்க. தெரியும் இறுகிட்டு இருக்கோம் அப்போனா நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி பாஸ் ஆகும். அந்த நிமிஷமே அவங்க வந்து என்னென்னா சுயநிலை இருப்பாங்க. ஏன்னா மேலே போல அவங்க நீங்கள் தொட்டிங்கன்னா கண்டிப்பாக மயக்க நிலைக்கு போயிடும். அதனால் அவங்க தொடக்கூடாது. இறுகி இருக்குதுன்னா இது ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்பயே சொல்லிடுறேன். எங்கே யாருன்னா இறுகி இருக்குன்னு இடத்த போயிட்டு கைரோ தெரப்பி பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. அது பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அதான் ஃபஸ்ட்டு விஷயம். கைரோ தெரப்பியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இது என்னோட அறிவுரை. கொண்டு போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட விஷயம். இப்போ கையிலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இங்கேயே நிற்கும், இது மேலே போவாது. இது போச்சுன்னு வச்சுங்களேன், திருப்பணும்னு வச்சிங்கன்னா அவனே திரும்புவான். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுன்னா அது எங்கே போய் பிரச்சனையாக இருக்குன்னா பிரெயின் வரைக்கும் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த முறை இந்த இடத்துல லைட்டாக சரிச்சுங்க. இந்த பாருங்க, கையில் சரிச்சுங்க. எனக்கிட்ட வந்து பார்க்கணுன்னா பார்த்துங்க, சரிச்சுக்குங்க. கை எங்கே இருக்குது? பக்கத்தில் சப்போர்ட். ஓகேவா? சப்போர்ட் பண்ணணும். ஓ தேவை. இந்த ஆங்கிள் இருந்தால் நீங்கள் போகணும். கையை வைங்க. இன்னொரு இந்த இடங்களை ப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கை வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அவ்வளோதான். சின்ன தட்டிட்டு வெளியே வரணும். சேம் எப்படி அதே மாதிரி தான். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கைரோ தெரப்பி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இங்கே வச்சுக்குவாங்க, நம்ம நெஞ்சிலே குத்திக்குவோம். அது வந்து சில பீஸுங்க ஹேண்டில் பண்ணுற விதத்தை மாற்றுங்க. எங்கே இருக்கிறேன், எங்கே இருக்குது பாருங்க. இங்கே மாட்டிடுச்சு என் கை. இல்லை, நான் அப்பில் வச்சுக்கிட்டேன், தூக்கி வச்சுக்கிட்டேன். இந்த விரல் அளவு இங்கே இருக்கும், இல்லை இது இங்கே இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதையும் வந்து என்னென்னா கால் வந்து ஒரு ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம்.
இல்லையா? எதை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். இந்த அளவில் தான் பார்க்கணும். அப்படின்னும்போது காலோட அளவு பின்னாடி பாருங்கள், ஏற்ற இறக்கலாம் இருக்குதாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்க்கலாம். கரெக்டாக நம்ம பண்ணும்போது நான் சில விஷயங்கள் என்னன்னா ஒரு சூழ்ச்சம் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கைரோ தெரப்பி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வருமம் படிச்சிருக்கோம் அப்படின்னா சில சூழ்ச்சமத்தை நம்ம கையாளணும். இந்த இடங்கள்ல அது இருக்குது பார்த்தீங்களா, இதுகளை நீங்கள் ப்ரெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். எடுத்த உடனே வந்து யாரும் கண்டு முடியும், நீங்களே நான் சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ரெண்டு ப்ரெஷரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் தொடையில் இருக்கிற இறுக்கம் கொஞ்சம் குறையும், நரம்பு வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது குறையும், வலி குறையும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இறுக்கம் இருக்கும், சுத்த முடியாத அளவுக்கு, அதுவும் குறையும். பாருங்க, இங்கே அழுத்தம் கொடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே இழுக்க போகிறோம், இங்கே மட்டும்தான் நம்ம இழுக்க முடியும், வேறு எங்கேயும் இழுக்க முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு அவங்க மாதிரி அடிபட்டுருக்கு, சர்ஜரி பண்ணிக்கிறாங்கன்னா தொடக்கூடாது. சர்ஜரி இது ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க, பிளேட் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், அப்படியே அந்த கைரோ தெரப்பி பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இழுக்கும் போது என்னன்னா நம்ம இந்த பொசிஷனை வந்து எப்பவுமே வந்து என்னன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துனே இருப்பேன், சூழ்ச்சம்பத்தை கையாளுங்க. நம்ம அவ்வளோதான் பண்ணுங்க. மூச்சு எடுத்து விடுங்க, மூச்சு எடுத்து விடுங்க. ஓகே, அதை பண்ணு. இங்கே பாருங்க, நான் இங்கே வச்சு பண்ணேன் ஒன்று லேசா. ஓகே, 1 2 3 4 சரியா? மூச்சு எடுத்துக்கோங்க. உடனே மேலே தூக்குங்க, மேலே தூக்குங்க, மேலே தூக்குங்க, மேலே தூக்குங்க, மேலே தூக்குங்க. நல்லா பண்ணுறீங்க. வேகமாக பண்ணுறீங்க, பண்ணுறீங்க, அழகாக பண்ணுறீங்க பாருங்க. சூப்பர்ண்ணா. ரைட். இதில் ஒரு வேலை இந்த இடம் வந்து ஸ்டிஃப்னஸ் கிடையாது. இங்கே வந்து என்னென்னா ரொம்ப வந்து என்னென்னா மாறி போச்சு. நீங்கள் தட்டிங்கன்னா வெளியே வரது கூட சான்ஸ், கொஞ்சம் திரும்பி கூட ஒரு சான்ஸ், இந்த மாதிரி தரலாம், அதுவும் தேவையில்லை. நாளைக்கு மழை போடுங்க. இங்கேண்ணா, இங்கேண்ணா. முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. இங்கே தான் உங்கள் கை இருக்கணும், இதுதான் இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ரைட்டாக கால் முட்டி நல்லா இருக்கா கொண்டு வரலாம். இன்னும் கீழே அளவு குறைச்சிருக்கு, இந்த அறையை பிடிச்சிருக்கு. பண்ணாமல் இங்கே போகக்கூடாது. ஓகேவா? பாருங்க, ஒரு இது மட்டும் எடுக்கணும். அவ்வளோ மூணு அங்கே போனோம். எடுத்த உடனே என்ன பண்ணுறதுன்னா விட்டுட்டுலாம் வலிக்கூடாது, வெளியே வந்ததுக்கப்புறம் அது விட்டுட்டு
கால் வந்து என்னன்னா இந்த கால் இதுக்கு மேலே போட, இந்த கால் தான் ரொம்ப தாங்குற காலில் இதான். வேணுன்றாலும் பண்ண முடியும்னா சொல்லுங்க, சொல்லி கொடுத்துடலாம். சரியா? கொஞ்சம் லைட்டாக சூப்பர் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா பண்ணுங்கண்ணா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கையை எடுத்துருவேன். சரியா? பண்ணுங்கண்ணா. ஒரு ரொட்டேட்லேயே முடிஞ்சு போச்சுங்க. காலை வந்து என்ன பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நரம்பை தூண்டி விட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க. பண்ணுங்களா? இதான் சூட்சம புள்ளி. இது யாருமே எல்லாமே கைரோ தெரப்பி வந்து இப்படி மடிக்கணும் அப்படி மடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்களே. அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லேசாக ஃப்ரீ ஆகாதுன்றதுனால விட்டுட்டாங்க. சரிங்களா? இன்னொன்றும் பண்ணலாம், கொண்டு போகலாம். ஆனால் என்னன்னா இங்கே ஸ்லிப் ஆகும். மூச்சு ஏற்று விடுங்க. அவங்களோட எந்த இடத்துல தசை வந்து மூச்சு எடுத்துங்க. இந்த இடத்துல நம்ம வந்து நான் பகுதியில் இந்த இடத்துலையும் ஒரு வரும அடங்கல் இருக்குது. ஆனால் இது வந்து என்னன்னா 99% கையை வைக்காதீங்க. இங்கேயும் ஒரு புள்ளி இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த அடங்கலை வந்து நீங்கள் தூண்டுறோன்னா வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டெர்னத்தில் நீங்கள் வந்து என்னன்னா ரொம்ப ஓடு மாதிரி தான் இருக்கும். ஒரு அழுத்திட்டீங்கன்னா உள்ளே இறங்கிடுச்சுன்னா இந்த வருமம் வந்து என்னன்னா உயிரை கொள்கிற அளவுக்கு போயிடும். இங்கே போயிடாதீங்க. இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது ஆபத்து, போகவே கூடாது. இப்போ பாருங்க, நம்ம ஏரியா இங்கே தான். இந்த இடத்துக்கே போகாதீங்க. நம்ம ஏரியா இங்கே தான். ஓகேவா? எவ்வளோ அளவு பண்ணும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஸ்லிப் ஆகி வந்துடக்கூடாது. ஸோ அந்த கிரிப்பு உங்களுக்கு இருக்கணும். கால் எங்கே வச்சுருக்கேன் பாருங்க, இந்த பொசிஷன் எப்பவுமே இருக்கணும். இழுத்துட்டேன் ஃபுல்லாக இங்கே பாருங்க, இழுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த முறை வந்து காலையை கொண்டு கரெக்டாக கொண்டு போயிடும். காலை என்ன பண்ணுவோம், இங்கேயே கொண்டு வருவாங்க. இல்லை, காலை இப்படி வெளியே கொண்டு போவோம். வெளியே கொடுங்க, வெளியே கொடுங்க, வெளியே மணிங்க, முகத்தை திருப்பி. சரியா? நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்படி போயிடுச்சு, உடம்பு வெளியே போயிடுச்சு. இதுக்கு பகுதி கீழே வந்துடுச்சு. வந்துடுச்சுல. சில பேர் உடம்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனால் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணுறீங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஒரு விஷயம் சரிங்களா? அதே மாதிரி தானே இங்கே கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? உள்ளே கொண்டு வந்து இருக்கீங்க, தலையை இருக்கீங்க. ஓகேவா? ஃப்ரீயாக வருது, ஃப்ரீயாக வருது. ஒரே ஈக்குவலாக இருக்கணும் கை. ஒன்று
கால் மடக்கலை அப்படின்னா, மடக்கலை முட்டி வலியால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த இடத்த அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஏற்றுங்க. இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஏற்றணுமா இறக்கணுமா? கால் மடங்குங்க. அவங்க என்ன பண்ணணுங்க பண்ணால் மட்டும் சரியா. அவுட்டோரில் வந்துட்டு இருக்கேன், அந்த இடமே வெளில வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த காலை இங்கே நீட்டிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் போவாங்க. இங்கேயே முடிச்சிடலாம் வேலையை. நம்ம என்ன பண்ணிடுவோம்? இல்லை இல்லை இல்லை, இது ஒரு தனி ஒரு அவங்க போடுறது வேலை செய்வோம், நீங்கள் சொல்கிறது வேலை செய்யும். இது நான் ஒரு வேறு ஏரியாவில் போடுறேன். நாங்கள் இல்லை, நீங்கள் 2 பேர் சொல்கிறது நல்லா இல்லை என்ன பண்ணோம்னா, ஆப்போசிட்டு கத்திரிக்கோள் ஆப்போசிட்டில் அவங்களுக்கு போடுறேன். ஆக்டிவேட் தான் சார் பண்ணுறேன். இல்லை, அது ரவீந்தர் சார் ஒன்று சொல்லுவார், அதை ஆக்டிவேட் பண்ணுறது நிறுத்துறது. அது அடுத்தடுத்து வரும்போது நம்ம பண்ணலாம். அது ஒரே இதில் பண்ணால் குழப்பமாகும். தட்டி விடு. தருக்கு இருக்காமல் இருக்குது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நல்லா நான் பண்ணி காட்டுறேன். நிமிர்ந்து உட்கார வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? நீங்கள் அப்படிங்க நேராக முன்னே இருக்கணும், குனியக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக பார்த்து இருக்கணும். கையை இந்த இடம் பின்னால், அவ்வளோதான். சவுண்ட் வச்சு சூட்சமத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எதுக்காகனா, கை மேலே போகாமல் நிற்கும். இது பாருங்கள், முன்னாடி வந்து பாருங்கள், அவர் எப்படி லாக் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. எனக்கு இது பாருங்கள். சொன்னாங்க பார்த்தீங்களா? கரெக்டாக தெரியாதவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, பயிரத்தரைக்கு பண்ண தெரியுமா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்கேயே வச்சு நம்மளே குத்திக்குவோம். நம்ம வெளியே போய் கையை லைட்டாக இருக்கும். அந்த கையே பிரச்சனையாக இருக்கிறது அவங்களுக்கு. இந்த காலை ஃபுல்லாகவே சோத்து மட்டும்தான் சொல்கிறேன். இறங்கி அப்பப்போ அப்படியே அது எதாவது கட்டு போட்டீங்களா? ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா? அது எக்ஸசைஸ் தான் பண்ணான்ட்டாங்க. இப்போ பார்த்து டாக்டர் என்னால் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவார். அவ்வளோதான் பாருங்க.
எடுக்கணும்னா எடுக்கணும்னா நிறைய எடுக்கணும். அதுக்கு இன்னும் நேரமும் ஒரு நாள் கிளாஸாகவும் ஆகும். எப்படி பார்த்தீங்களா இந்த இடத்துல இங்கே ஒரு அடங்கல் புள்ளி இருக்குது. ஸோ அதை மற்ற இடங்களை பண்ணும்போது புள்ளி வரும். அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். அதுதான் வந்தேன். ஸ்கின்னு மாறுது.